டைவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டைவர்ஸ் ஏன்னா இல்லறம் நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ள பர்சனல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ இல்லை. அன்பு போச்சு, காதல் போச்சு. இது எல்லாமே இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஒர்க்கில் இது எல்லாத்தையும் மீட் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை பிசுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு 100-200 விற்றுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி 2000-3000 ஏன் 5000 வரைக்கும் போகுது ஒரு கேஜி. இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை அசால்ட்டாக சரி பண்ணி இன்றைக்கி ஒருத்தங்க குழந்தையே இல்லை அப்படின்னாக்க அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதை தீர்க்க ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா டைம் வேறும் பார்த்தீங்கன்னா கேன்சர். சுகர் மெயின்டைன் பண்ணணுமா, பேன்க்ரியாஸ் மெயின்டைன் பண்ணணுமா, உங்களுடைய ஹார்ட்டோடைய இஎஃப் லெவல் மெயின்டைன் பண்ணணுமா, லங்ஸை மெயின்டைன் பண்ணணுமா, மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா முடி வளர்ச்சியெல்லாம் வந்து முருங்கை வேறு லெவல். முருங்கைக்கீரையை சூப் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா முடி வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். மனுஷனுக்கு தேவையான 5 எலமெண்ட்ஸ் இன்றைக்கெல்லாம் அந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12, 13, 14 இருந்துச்சு. அந்த காலத்தில் 16 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 10, 11 தாண்டதே பெரிய விஷயம். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் நினைச்ச சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு டாக்டர் மாயன் செந்தில் பேச வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா மொரிங்கா பவுடர். இந்த மொரிங்கா பவுடர் வந்து இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் இந்த மொரிங்கா பவுடர்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்மளோட முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி முருங்கை மரத்துலேயே வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நம்மளால் கன்சியூம் பண்ண முடியுன்றது சொல்கிறாங்க. ஸோ இது எதை எப்படி சாப்பிடணும், யார் என்னென்ன வகையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன் டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மொரிங்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கிற முருங்கைக்கீரை தானே? சாதாரணமாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை தான். ஆனால் அசாத்தியமான டிசீஸை போக்கக்கூடியது. இன்றைக்கி ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரத்தத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகைனா முருங்கை இலை. இன்றைக்கி வந்து முருங்கைனா எல்லோரும் என்ன வச்சுக்கோங்க, ஏதோ மிகப்பெரிய பவுட்ரு போட்டிருக்குன்னு. அது முருங்கைக்கீரை தாங்கிறது யாருக்குன்னு தெரியல. இன்றைக்கி நேற்று இல்லை. இன்றைக்கி மஞ்சள்லேருந்து முருங்கைக்கீரையிலேருந்து இந்த கொத்தவரங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, கொத்தவரங்காய் முதற்கொண்டு சொல்லுவாங்க நார்மலாக கிடைக்கக்கூடிய கொத்தவரங்காய் தானே. ஆனால் இன்றைக்கி எத்தனை டன்னு வந்து முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், கொத்தவரங்காய் இருக்கட்டும், டர்மரிக்காக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட் போயிட்டே இருக்குது. நமக்கு தான் தெரியல. நம்ம வீட்டு கொல்லைப்புறத்தில் விளையக்கூடிய எத்தனை மரம் இருக்கும். இன்றைக்கி முருங்கை பிசன், முருங்கை விதை, முருங்கை இலை, பட்டை, வேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டின்னு இல்லை, போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஸ்ட்லி. முருங்கை பிசுன்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு 100-200 விற்றுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி 2000-3000 ஏன் 5000 வரைக்கும் போகுது ஒரு கேஜி. மனுஷனுக்கு தேவையான 5 எலமெண்ட்ஸ், அதாவது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ், 9 ஓட்டை இருக்குது, சுவாசிக்கிற விஷயம். இதை வாதம், பித்தம், கபம், மூளைக்கான பவர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இல்லறம். நீங்கள் அதை வந்து எந்த சேனலில் பேசினாலும் இதை சொல்லலாம். முருங்கைக்கீரை நல்ல பிளட்டு, அதாவது அயன் சத்து அப்படின்னாலே வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் ஒரு வீட்டில் வச்சுருவாங்க. சொல்லப்போனால் டெய்லியாகவே எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த ஆர்பிசி கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12, 13, 14 இருந்துச்சு. அந்த காலத்தில் 16 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 10, 11 தாண்டதே பெரிய விஷயம். இதே வந்து அவங்களுக்கு டிசீஸ் எதுவும் அட்டாக் ஆனிச்சு, இல்லை கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்படியே பார்த்திங்கன்னா 7, 8லேயே நிற்கும். ரொம்ப சிம்பிளாக சூப்லேயே சரி பண்ணலாம். இப்படி முருங்கை சூப்பு, முருங்கையை விற்றவன், அதாவது முருங்கையை வச்சவன் வந்து வெறுங்கையோடு போகிறது இல்லைன்னு சரித்திரமே இருக்குது. காரணம் என்னென்னாக்கா அது வந்து அடி முதல் பாதம் வரை, அதாவது உச்சி முதல் வேர் வரைக்கும் அன்றைக்கி காசு தான். ஸோ அதனால் அதை நட்டவன் வீணாக போக மாட்டான்னு ஒரு கணக்கு, அதை சாப்பிட்டவன் நோய் நொடி இருக்கான்னு ஒரு கணக்கு, அது இருக்கும் போது தைரியமாக இருக்கலாங்கிறது ஒரு கணக்கு. டைவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டைவர்ஸ் அந்த காலத்தில் இல்லை. ஏன்னா இல்லறம் நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ள பர்சனல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ இல்லை. கெமிக்கல் ஃபுட்டு, அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ணுற ஒர்க்கு, அவங்க என்னென்னலாம் இந்த சுற்றி இருக்கக்கூடிய இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்சனல். அப்படின்ற டிவோர்ஸ் எங்கே போகுது, அப்போ அவங்களுடைய அன்னோனியம் எங்கே போச்சு, அன்பு போச்சு, காதல் போச்சு, பரிமாணம் போச்சு, ஸ்பரிசம் போச்சு. இது எல்லாமே இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஒர்க்கில் இது எல்லாத்தையும் மீட் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உச்சி முதல் பாதம் வரை அத்தனையும் ஈடு கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு முருங்கைக்கீரைக்கு அதான் முருங்கான்னு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இன்றைக்கி முருங்கானா அதான் சொன்னேன் இல்லையா, வேறு ஏதோ ப்ராடக்ட் அங்கே இன்றைக்கி வந்து அங்கே ஃபாரின்லேயும் சரி எல்லாருக்குமே அந்த சூப் இல்லாத எடுக்காத ஆளே கிடையாது. இப்போது பழைய சோறுக்கு எப்படி அங்கே ஒரு மவுஸ் இருக்குது, அது மாதிரி முருங்கை டேப்லெட்டாக வந்துருச்சு, சூப்பை வந்துச்சு. ரெடியாக போட்டால் டக்குன்னு வந்தால் சூப்பாக வந்துடுது. கீரையில் முருங்கை பிசுன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை அசால்ட்டாக சரி பண்ணிடுது முருங்கை பிசுன். ஸோ இந்த முருங்கை பிசுன், முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒருத்தங்க குழந்தையே இல்லை அப்படின்னாக்கா முருங்கை பிஞ்சு, அதாவது சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கும் இல்லையா,
அதை அப்படியே பாலில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கனாக்கா கவுண்ட் அந்தளவுக்கு இருக்கும், மொபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அங்கே குழந்தை இல்லைங்கிற வார்த்தையே இல்லை அந்த காலத்துலலாம். ஓகே. ஸோ இதே ஃபீமேல் எடுத்தாங்கனாக்கா கர்ப்பப்பை சூப்பராக இருக்கும். ஸோ முருங்கை வந்து எல்லாம் ஆண்களுக்கு தான் நினைக்கிறாங்க, இல்லை, இது ஃபுல்லாக பெண்கள் யூட்ரஸில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரிக் சிஸ்டமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து லேயர் வந்து ஒரு லேயராக வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு அடைச்சிருக்கு. இன்றைக்கி கேன்சருக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரை அவ்வளோ சூப்பர். அதாவது இன்றைக்கி அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதை தீர்க்க ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் முருங்கை கீரை, முருங்கை பட்டை, முருங்கை வேர், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கேன்சரை க்யூர் பண்ணக்கூடிய சக்தி. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரத்தத்தை மட்டுமே விருத்தி செய்யும், விந்தணுக்களை வந்து சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும், அது வந்து இன்றைக்கி எந்த குழந்தை பெறதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட்டையும் வேரும் பார்த்திங்கன்னா கேன்சர் கில்லர், மெட்டபாலிசத்தை கூடும். அதனால தான் சொல்கிறாங்க முருங்கை பிசின்லேருந்து இலையிலேருந்து அவ்வளோ ஒரு மவுசு நமக்கு தான் தெரியுறதில்ல. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்து பார்த்து பழகின ஒரு விஷயம், அதை வச்சு கம் வச்சு விளையாடுவாங்க. பிசின்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விளையாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி விளையாடுறது கூட கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து ப்ரொமோட் பண்ணி வெளியில் போகுது. நாட்டு மருந்து கடையில் இன்றைக்கி வாங்க போனோம்னா அது காஸ்ட்லியாக இருக்குது. முருங்கை விதை பவுடர் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெர்பலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதுலேயுமே இல்லை, அவ்வளோ நல்லது. ஸோ அதனால தான் இந்த வார்த்தை முருங்கை கீரை எடுத்தால் ஹீமோகுளோபின், முருங்கை பிசின் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கண்ட்ரோல், அடுத்தது வேர் அந்த கேன்சர் கில்லர், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முருங்கையோட கொட்டை இருக்குது பார்த்திங்கன்னா விதைக்கொட்டை, அத்தனையுமே இன்றைக்கி மேல் ஆர்கன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம். இதெல்லாம் தாண்டி விட்டுட்டு நம்ம கெமிக்கலில் போய் விழுந்து கிடக்கிறோம். ஸோ முருங்காய் பவுடர் எடுத்திங்கன்னா மீன்ஸ் முருங்கை அப்படி எடுத்திங்கன்னா பவுடர் இன்றைக்கி வந்து நார்மலாகவே கிடைக்கிது, நம்ம அதை வாங்கிக்கலாம். வாங்கின பிறகு அது தொடர்ந்து ஒரு லேடிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் வராது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரத்தம் நல்லாயிருக்கும். இந்த 35க்கு மேலே 30+ அப்படிம்பாங்க இல்லையா, அந்த இடுப்பு எலும்பு அதுதான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே பிரச்சனை. கால்சியம் குறைபாடு எதுவுமே இருக்காது, இந்த முட்டி பெயின் இருக்காது, செஸ்ட் பெயின் இருக்காது, இந்த ஷோல்டர் பெயின் இருக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குறேன் கையெல்லாம் ஒரு மாதிரி பொத்து போச்சு, கெமிக்கல் கண்டிப்பாக பொத்துக்கும். ஆனால் இங்கே ஸ்ட்ரென்த்து இருந்துச்சுனாக்கா அது போக்காது. ஓகே. கையில் தண்ணி விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா கை காட்டினா ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துடும். ஸோ அப்போ என்ன பிரச்சனை, மெட்டபாலிசம், இம்யூனிட்டி எல்லாமே போயிடுது. இன்றைக்கி வந்து மெட்டபாலிசம் இம்யூனிட்டி ரெண்டுமே ஹைப்பில் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து சுகருக்கு வந்து மெடிசன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். அவர் எப்போதுமே ஒரு 1/2 hour தான் பேசுவார். 1/2 hourமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் பற்றி பேசுகிறார். சரி, மெட்டபாலிசத்துக்கான விஷயம் என்ன, இன்றைக்கி சுகர் பிபி தான் மெயினான பிரச்சனை, அடுத்தது ஹார்ட் பிளாக். ஸோ இதெல்லாம் மெட்டபாலிசம் குடிச்சுன்னா அதுவே சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறாரு, எல்லாம் ஓகே தான் மெட்டபாலிசம், அதை எடுத்ததுக்கான மருந்து என்னன்னு கேட்டார். ஒரே வார்த்தை சிம்பிள், முருங்கா. ஓகே. சுகர் மெயின்டைன் பண்ணணுமா, பேன்க்ரியாஸ் மெயின்டைன் பண்ணணுமா, உங்களுடைய ஹார்ட்டோடைய இஎஃப் லெவல் மெயின்டைன் பண்ணணுமா, லங்ஸை மெயின்டைன் பண்ணணுமா, பிரெயின். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் இருக்காங்களே, இன்றைக்கி எவ்வளோ திணிக்கிறாங்க பசங்க 10 வயசுக்கு மேலே. அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி நல்லா இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கட்டும், இல்லை எந்த பிளேயர்ஸ் வேணாலும் இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாடுறவங்களா இருக்கட்டும், விளையாட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மஜ்ஜையோட ஸ்ட்ராங், இந்த நரம்பு தசை நாறுகள், அதுக்கப்புறம் கண் பார்வை, முடி வளர்ச்சிலாம் வந்து முருங்கா வேறு லெவல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த காலத்தில் இருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரையை சூப் எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்தாங்கன்னா முடி வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காம்பினேஷன். ஸோ முருங்கையை பற்றினா இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆக மொத்தத்தில் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் சொன்னார் இல்லையா, அந்த மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா முருங்கை நம்ம வந்து அந்த பொரியலாகவும் சாப்பிடலாம், சூப்பாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதுமாதிரி வந்து இப்போ கேப்சூல்ஸ் நிறையா கிடைக்கிது ஓடுற ஒரு விதத்தில். இன்றைக்கி வந்து இந்த டேப்லெட்டாக எடுக்கிறது தான் சின்னதாக 1-2 எடுத்தாலே போதும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, 48 நாள் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ரத்தம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுண்டி விட்டால் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்களே, அந்த இது வந்துடும். ஸோ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இந்த முருங்கா சூப்பாக எடுத்துட்டாலே சூப்பர். இதில் வந்து எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும்? நேச்சுரலாக, பவுடர்லாம் செகண்டரி ஃபார்ம். லைவாக எடுக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் முருங்கைக்கீரை பறிப்பாங்க, வீக்கு மாதிரி ஆஞ்சிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஆஃப் பாயில் எடுப்பாங்க. பார்த்திங்கனாக்கா நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸ்ட்ராங்காக. சில பேர் ரொம்ப சுண்டை வச்சு எடுத்துப்பாங்க டேஸ்ட்டுக்காக. ஆஃப் பாயில் எப்போதுமே பார்த்திங்கனாக்கா எடுத்து அப்படி சாப்பிட்டா தான் பெஸ்ட்டு. முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், முருங்கை பூ இருக்குது பார்த்திங்களா, அது நைட்டு இன்றைக்கி குழந்தையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேலுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா பசும்பாலில் சும்மா ஒரு கைப்பிடி வந்து பூ தொடர்ந்து ஒரு 10-15 நாள் எடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டே போயிடும். இல்லை மொபிலிட்டி இல்லை, ஜீரோ கவுண்ட் இருக்கிறவங்கெல்லாம் கடவுள் வந்து இல்லைன்னே வைக்கல, அங்கே வந்து இன்புட்டை வந்து இருந்திருக்காது. இன்புட்டையே வர வைக்கக்கூடிய சக்தி இந்த முருங்கைப்பூ உண்டு. நான் சொன்னேன் முருங்கை பிஞ்சி
முருங்கைப்பூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த கீழே கல்யாணம் ஆனாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. இந்த சினிமாவில் கூட பாக்கியராஜ் சார் சொல்லுவார் முருங்கையை பற்றி. அது காமெடியாக சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு உண்மை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெண்மைக்கான ஒரு விஷயம் அங்கே அடங்கியிருக்கு. ஸோ இல்லறத்துக்கான விஷயம் அடங்கியிருக்கு. அது வந்து எல்லாருமே அதே பார்வையில் பார்த்துட்டாங்க. அதை தாண்டி மெட்டபாலிசம் ஹைப்பில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட மெமரி அவங்க படிக்கிறது குறையாது. இன்றைக்கி மொபைல் எந்த அளவுக்கு அவங்கள அந்த ஆட்சி வந்து என்ன பண்ணியிருக்கு, அவங்க டோட்டலாக கூப்பிட்டா கேட்க மாட்டேங்கிறான் என் பையன். ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. லைட்டாக அவன் பேரை சொன்னால் டக்குன்னு எழுந்திரிப்பான். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான். அந்த மொபைல் பார்த்து நம்ம கூப்பிட்டா திரும்பி நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம என்னடா கேட்க மாட்டேங்கிறான், அவன் மேலே அடிக்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் கேம் இதெல்லாம் அவங்களுடைய மூளையை சிதைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் கூப்பிட்டாக்கா திரும்பி பார்க்கணுன்ற சென்ஸ் இருக்காது. இது அவங்க தப்பு கிடையாது. ஏன் பெரியவங்களுக்கே அந்த பிரச்சனை இருக்குது. கூப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. நம்ம கற்றுனாலும் திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு சிக்னல் அங்கே வீக்காக இருக்கும். இல்லை சிக்னல் ஒர்க் பண்ணாது. ஸோ இது காரணம் என்னென்னாக்கா மெட்டபாலிசம் தேய்ந்து போகுது. ஃபோன் கட்சி பேசி இங்கே இருக்கிற நெட்வொர்க் எல்லாம் மெட்டபாலிசம். பிரெயினில் இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிது. மெமரி இல்லை. அலட்சிய போக்கு தானாக வந்துடும். சரி, நல்லா ஷார்ப்பாக இருப்பான் சார், ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் சார், இப்போ என்ன ரொம்ப படிக்கல, என்ன ரீசன்? மொபைல் பார்க்கறதுனால. என்ன பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. அவங்க உட்காந்து கேட்கும்போது கையை யூஸ் பண்ணும்போது 2 கையுமே மிகப்பெரிய பட்டன், 5 எலமெண்ட்ஸ். இந்த 2 இதை இப்படி நோண்டி பார்க்குறது மெயினான விஷயம் போயிடுச்சு. இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி. அப்போது என்னாகும், இது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் போகுது பார்த்தீங்களா ஒரு சிக்னல், அது பிளாக் ஆகிடும். மைக்ரோ ஓவன்லேயே நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நாளாக மொபைலோட இது சிஸ்டம் தூங்காமல் இருக்கிறது. அப்போது ஒரு ஸ்டேஜில் என்னென்னு கேட்டேன், டோபோமின் இன்பேலன்ஸ். அப்போ தான் அவங்களோட அடமெண்ட்டு, அடங்காமை, எதிர்த்து பேசுகிறது, திமிரா பேசுகிறது, இதெல்லாமே எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா இந்த மொபைலோடைய சென்சோட் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆயன்ல. ஸோ எல்லாமே சரி செய்கிறதுக்கு முருங்கை ஹெல்ப் பண்ணும். முருங்கை ஏன்னா மெட்டபாலிசம் வந்துடும். மெட்டபாலிசம் இதெல்லாம் கொஞ்சமாக என் குழந்தை நல்லா திருப்பி வரணும்னு கேட்டாங்கன்னா முருங்கை சோப்பு, முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பாங்க. இதையும் இந்த படிப்படியாக அவங்க வந்து இந்த சென்சார் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு டவர் இருக்குது, டவர் மேலே வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி போட்டுருச்சுன்னா அதோடய ஃப்ரீக்வன்சி வெளியிடாது இல்லையா, அதுமாதிரி தான் மூளையில் ஒரு லேயர் படியும். அது படிஞ்சிருச்சுனாக்கா இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி தான் ப்ராப்ளம். மூளை சுருக்கம், டோபமின் சுருக்கம், மெமரி சுருக்கம். ஒரு விஷயம் அப்படி இருக்கிறது சுருங்கிடும். சுருங்கும் பொழுது அங்கே ஆக்சிஜன் போகாது, அங்கே சிக்னல் போகாது. சிக்னல் போகலன்னா எப்படி? இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ரூமில் வந்து சிக்னல் கொஞ்சம் டவுனில் இருக்குது, சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. சிக்னலுக்கு என்ன கேட்கலையில ஃபோன், அதே தான் மனுஷனுக்கும். நம்ம அவனை அடித்தோ திட்டியோ பசங்களை வந்து அவங்க மேக்ஸிமம் கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல், கொஞ்சம் விளையாட்டு, கொஞ்சம் டிவி, இப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஷெடியூல் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா சுத்தமாக இல்லைன்னு நினச்சானே சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடறான். பார்த்து மனசு இல்லை, மைண்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடக்கூடாது. இல்லைன்னா அப்பா அம்மா மேலே கோவம் வரும், பாசம் இல்லாமல் போகும். எப்படா வெளில போவாங்கன்னு மொபைல் தூக்கலான்ட்டு அந்த ஒரு குறியே இருக்கும். ஆனால் இந்த 1 ஹவர் இவ்வளோ தான் உனக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். அந்த பாதிப்பை இந்த மாதிரியான ஃபுட்டில் கொஞ்சம் தேத்துரும். கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணும். இல்லை நோ சொல்லி வளர்க்கணும். அதேமாதிரி அவங்களுக்கு வந்து பொறுமை இருக்கிறத கற்றுக் கொடுத்துடணும். இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல, கிடைக்கும், பொறுமையாக இருந்தால் கிடைக்கும். இந்த சிக்னலில் கொஞ்சம் 1 மாதம் ட்ரெயின் அப் பண்ணாங்கன்னா இந்த டோபமின் இன்பேலன்ஸ் இருக்காது. முருங்கை அது கண்டிப்பாக வேலை செய்யும். முருங்கைக்கீரை சாறு, அது மீன்ஸ் இலை சாறு, சூப்பு, இதுதான் இதில் பெரியவங்களுக்கும் அதான், சின்னவங்களுக்கும் அதுதான். மெமரி பிளாக் ஆகாது, அங்கேயே சிக்னல் லாக் ஆகாது. சிக்னல் தான் ப்ராப்ளம். ஏன் முன்னாடி கேட்டுட்டு இருந்த பையன் இப்போ இல்லை, மொபைல் தான் காரணம். அங்கேயே டவர். இன்றைக்கி ஏரியாக்குள்ளே போங்க, ஒரு ஏரியாக்குள்ளே 3 டவர் இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதுதான் ஒரு வீட்டுக்குள்ளார 5 ஃபோன் இருக்குது. 5 ஃபோனோடையது 5G நெட்வொர்க். அப்போ 5 பேர் இருந்துச்சுன்னா ஒரு டவரே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அப்போ அந்த டவர் வேலை செஞ்சுன்னா தூக்கம் இருக்காது, அவங்களுடைய டென்ஷன் இருக்காது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இருட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது வீட்டுக்குள்ளேயே ஒரு டவர் இருக்குது, 5 ஃபோன் இருக்குது. எல்லார் கையிலையும் 1 இல்லை 2 ஃபோன் இருக்கும் சில பேர் வீட்லாம். அப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒய்ஃபை வேறு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ எப்படி நிம்மதியான தூக்கமோ இல்லை நிம்மதியான மூளை வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். 5G 10G ஸ்பீடில் நம்மளோட பிரெயின் இருக்கணும். அதுக்கு முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை சோப்பு, முருங்கை பிசின், அதேமாரி பூ, எப்போல்லாம் அந்த என்னென்ன கிடைக்கிது அந்த முருங்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதை எடுத்துக்கிட்டே வந்தோன்னு கேட்டிங்கன்னா நம்ம தப்பிச்சோம். ஸோ இன்றைக்கி இந்த மொரிங்கா பவுடர் அப்படின்றதுல ஆரம்பித்து இதோட ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.